ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டே ஆயிருச்சு. அண்ணனோட மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிச்சுட்டு வந்து, அதுக்கப்புறம் ஸ்டோரி பேசணும் இல்லையா? அதுக்கு வாய்ஸையும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஏன்னா மேரேஜ் ஃபங்க்ஷனில் அந்த சவுண்டில் அதிகமா சத்தம் போட்டு பேசி, பேசி என்னோட வாய்ஸே மாறிடுச்சு. லைவ்ல கேட்டிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். அதில வாய்ஸு சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி கூட கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க. பார்த்தேன். ஸோ, அதனால தான் வாய்ஸயுமே ரெடி பண்றதுக்காக 2 நாள் எடுத்துக்கிட்டு, இப்போ இப்போ உங்களுக்கு ஸ்டோரி சொல்றதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஓரளவு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இனி நம்ம ரெகுலரா வீடியோவுமே பார்க்கலாம். இப்போ நம்ம பாய்சனஸ் லவ் சீரிஸ் எபிசோட் 10ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? லாஸ்டா என்ன பார்த்துருப்போம்னா, பேட்டு, பிரேமு 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. பிரேமு அவங்க பேரண்ட்ஸோட கட்டாயத்தினால பேட்டை வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேட்டு பிரேமை விட்டுட்டு, பேட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த ஊரில் இருக்க முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க ஸ்டடீஸ்க்காக அப்ராடுமே கிளம்பியிருப்பாங்க. அவங்க அப்படி போகும்போது பிரேமை நினச்சி பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை நினைக்கும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த நெஞ்சு வலி வரையும் காரை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டுமே ஆகியிருக்கும். இங்கே இன்னொரு பக்கம் பிரேமுமே பேட்டோட ஃபீலிங்ஸில் இருக்கிறதுனால சரியாக சாப்பிடாம தூங்காமல் அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன மயக்கம் வந்து அவங்க அப்படி கீழே விழுகவும், அவங்க கையில் பேட்டு கொடுத்த ஒரு டால் ஹவுஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே அப்படி உடஞ்சி போகுது. அதை பிரேம் எடுத்து பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பொம்மையுமே அப்படி தனியாக உடஞ்சி விழுந்திருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. பிரேமை வர சொல்கிறாங்க. உடனே பிரேம் அங்கே போகிறாங்க. இங்கே ஒரு பக்கம் பிரேமோட ஃபேமிலியும் இன்னொரு பக்கம் கிறிச்சோட ஃபேமிலியும் இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம அடுத்த மாதமே என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் உடனே மேரேஜுமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 ஃபேமிலியும் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது பிரேமுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னது, என்கேஜ்மெண்ட்டா, அதுவும் இவ்வளோ சீக்கிரமா அப்படின்ட்டு கிறிச்சை பார்க்குறாங்க. கிறிச்சு, நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், இது எல்லாமே சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமையுமே நம்ப வச்சுருப்பாங்க. ஸோ பிரேமு அப்படி முறைச்சி பார்க்குறாங்க கிறிஷை. அப்போது பிரேம் சொல்கிறாங்க, இப்போ எதுக்காக இவ்வளோ அவசரமாக வைக்கணும், எனக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் தேவைப்படுது, நான் இன்னுமே கொஞ்சம் கிறிச்சிக்கிட்ட பேசி பழகணும், ஸோ அதுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்கவும் அவங்க அப்பா சொல்கிறாங்க, உனக்கு கிறிச்சை சின்ன வயசுலேருந்து நல்லாவே தெரியும், அதுக்கப்புறம் எதுக்காக இன்னுமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும், நீ வேணும்னா மேரேஜ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் இன்னுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிறிச்சோட அம்மா, நீ எதுவுமே கவலைப்படாதம்மா, உன்னை பற்றி எல்லாத்தையுமே கிறிச்சி என்கிட்ட சொல்லியிருக்கான், ஸோ நீ எந்த ஒரு கவலையும் பட வேணாம், உன்னை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க. அப்போ பிரேமுக்கு பவு கால் பண்ணுறாங்க. ஸோ உடனே பிரேமு தனியாக போயிட்டு பேசுகிறாங்க. அப்போ பவு சொல்கிறாங்க, அமைதியாக இரு, நான் என்ன சொல்கிறேன்னு கேளுன்னு சொல்லிட்டு பவு சொல்கிறாங்க, பேட்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருச்சு, இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் பிரேம் அப்படி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. அவங்களால அந்த வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியல. அப்படி நிற்கவும், அதிர்ச்சியில் அப்படி நிற்கவும் பிரேமோட அப்பா கூப்பிடுறாங்க. பிரேம், என்ன பண்ணுற, இங்கே வா, எதுக்காக நீ அப்படி நிற்கிறன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனால் பிரேமுக்கு இது எதுவுமே காதில் விழவே இல்லை. அவங்க அந்த அதிர்ச்சியில், என்ன பேட்டுக்கு ஆக்சிடெண்ட்டா அப்படிங்கிற அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சுயநினைவுக்கு வந்து வேகமாக அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அப்போ அவங்க அப்பா தடுக்கிறாங்க. பிரேம், நீ இப்போ எங்கே போகிற, எதுக்காக இவ்வளோ வேகமாக போகிறன்னு சொல்லி கேட்கவும் பிரேம் சொல்கிறாங்க முறைச்சிக்கிட்டே, இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் இங்கே நடக்காது, எனக்காக ஒருத்தி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா, அவள் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அங்கேருந்து போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரோம், பேட்டோட அம்மா அப்பாவை பார்க்குறாங்க. அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, என்னை மன்னிச்சிருங்க,
நான் அவ கூட இருந்திருந்தா அவளை நல்லா பார்த்துருப்பேன். இந்த மாதிரி அவளுக்கு எதுவுமே நடந்திருக்காது. இது என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி அழுகுறாங்க. உடனே பேட்டோட அம்மா அப்பாவும், "இதுல உன்னோட தப்பு எதுவுமே கிடையாதுடா. நீ கவலைப்படாத. எல்லாமே சரியாயிடுன்னு" சொல்லிட்டு பிரேம் கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பவ் வர்றாங்க. உடனே பிரேம் பவ் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கவும் பவ் சொல்றாங்க, "டாக்டர்ஸ் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீட்டாவுமே அங்கே தான் இருக்காங்க. என்னன்னா பேட்டுக்கு ஏற்கனவே இதயத்துல சின்ன பிரச்சனை இருந்திருக்கும் போல. அதனால அவ கான்சியஸாவே இல்லை. ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா" அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டு ரொம்பவே அவசரமா போயிட்டு இருக்கு. பேட்டுக்கு ஹார்ட் பீட் குறையுது. சீக்கிரம் அந்த இன்ஜெக்ஷனை போடுங்க. கான்சியஸுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் பரபரப்பா ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. இங்க பிரேமுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே இருக்க முடியல. இப்போவே நான் உள்ளே போகிறேன். சர்ஜரி தேட்டருக்குள்ள நான் போகிறேன். நான் தான் அவளை காப்பாற்றணும். நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அழுது துடிக்கிறாங்க. இப்போவே நான் அவளை பார்த்தாகணும். நான் அவளை காப்பாத்துறேன். எனக்கு அவள் வேணும்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக அழுது துடிக்கிறாங்க. பேட்டோட அம்மா அப்பா, பவ்வு, டேன் எல்லாருமே சேர்ந்து பிரேமை தடுக்கிறாங்க. இல்லை வேணாம், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க. இங்கே உள்ள ரொம்பவே சீரியஸாக சர்ஜரி போயிட்டுருக்கு. பேட்டோட ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் ஆகுது. உடனே டாக்டர்ஸை சொல்கிறாங்க, "சிபிஆர் பண்ணுங்க, ஹார்ட் பீட்டை எப்படியாச்சும் கொண்டு வர வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த சிபிஆர் அதுவுமே பண்ணுறாங்க. ஆனாலும் பேட்டுக்கு அந்த ஹார்ட் பீட்டு திரும்ப வரலை. சுத்தமாக அப்படியே நின்று போயிடுது. அந்த இடத்துல அப்படி ஒரு அமைதி. இங்கே அப்படியே வெளியே பார்த்தோன்னா பிரேமு அவங்க அவ்வளோ நேரம் கதறி அழுது இருப்பாங்க. ஆல்ரெடி வீக் ஆகிருப்பாங்க. ஸோ அதில் அப்படி அந்த இடத்துல பிரேமுமே மயங்கி விழுகிறாங்க. 2 பக்கமும் அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு அதிர்ச்சி. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பேட்டுக்கு என்னாச்சு, பேட்டு உயிரோட வந்தாங்களா இல்லையா, எதுவுமே காட்டலை. அப்படியே அங்கேருந்து பிரேமோட வீட்டை காட்டுறாங்க. பிரேமு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. சடனாக தூக்கத்தில் எழுந்து கத்துறாங்க, பேட்டு நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அங்கேருந்து எழுந்து ஓடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ உடனே அவங்க அப்பா அம்மா ஓடி வந்து தடுக்கிறாங்க. பிரேம் சொல்கிறாங்க, "அவள் எனக்கு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ நான் போகணும். நான் அவளை பார்க்கணும். அவள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பிரேம் அப்படி கதறாங்க. ஆனால் அவங்க அப்பா அப்படியே பிரேமை பிடிச்சிக்கிட்டு, "நான் உன்னை போக விட மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேமு, "இல்லை, நான் போவேன். உங்களால் என்னை தடுக்க முடியாது. நான் இப்போ போயே தீருவேன்னு சொல்லிட்டு அப்படி அடம் பிடிக்கிறாங்க, அழுகிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, "பேட்டு இப்போ நம்ம கூட இல்லை. நான் சொல்கிறத கேளு. அவள் இறந்துட்டா. அவ இப்போ உயிரோட இல்லை. இந்த உலகத்திலேயே இல்லை" அப்படின்னு சொல்லவும் பிரேமுக்கு அப்படி ஒரு செகண்டு அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, "உனக்கு கேட்குதா? அவ இறந்துட்டா. உனக்கு அது கேட்குதா? நீ அதை ஏற்றுக்கோ" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரேமு நம்பலை. "இல்லை, இது உண்மை கிடையவே கிடையாது. நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நான் அதை நம்பவே மாட்டேன். நான் இப்போவே அவளை பார்க்கணும். இப்போவே நான் அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அழுகுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. அவ்வளோ அழுக. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு, "இல்லை, நான் சொல்கிறத நீ கேளு. அவள் இறந்துட்டா. நீ இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீ அதை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு அவருமே விடாமல் சொல்கிறாரு. என்னடா நடக்குது இங்கே? பேட்டுக்கு உண்மையில என்னதான் ஆச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனாலும் பிரேமு, "இல்லை, முடியாது. நீங்கள் சொல்கிறத என்னால் நம்பவே முடியாது. நான் இப்போவே போகணும்னு சொல்லிட்டு பிரேமு திரும்ப திரும்ப சொல்லி அழுகவும் அவங்க அப்பாவும் விடவே இல்லை. "பேட்டு இறந்துட்டா. நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்ல பிரேமு அழுகுறாங்க. ரொம்பவே கத்தி சத்தம் போட்டு அழுகுறாங்க. அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு, "அவ சாகலை. அவ என்னை தனியாக விட்டுட்டெல்லாம் போயிருக்க மாட்டா. அவ இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி அப்படியே அழுத்துக்கிட்டே இருக்காங்க.
பிரேமோட அப்பா அம்மாவும் அவங்கள சமாதானப்படுத்தி அப்படியே படுக்க வைக்கிறாங்க. பிரேமோட அம்மாவுக்கு பிரேமை பார்த்து ரொம்பவே கவலையாக இருக்குது. இவ இப்படி இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்க அப்பா, நீ கவலைப்படாத, கொஞ்ச நாள் ஆகும், எல்லாமே சரியாயிரும், நீ வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டேயுமே சொல்கிறாங்க. பிரேம அப்படி அழுதுகிட்டே ரூமில் தனியாக இருக்காங்க. சடனாக அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரவும் எங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் தேடுறாங்க. உடனே அவங்க அம்மா, நீ என்ன தேடுற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் என்னோடய ஃபோனை தேடுறேன், பவுக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, அவள் இனி திரும்பி வரப்போகிறதும் கிடையாது, ஸோ நீ இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கோ, என்ன நம்பு, அவள் திரும்பி வரமாட்டா அப்படின்னு தெரிஞ்சும் நீ என்ன பண்ண போகிற, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனாலும் பிரேமு அழுகிறாங்க. அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியலை. அதுக்கப்புறம் பிரேமோட அம்மா அப்பாவுமே வந்து பார்க்குறாங்க. பிரேமுக்கு சாப்பாடு கொடுத்தது அது அப்படியே வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. பிரேம் சாப்பிடாம அப்படி தனியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி, உனக்கு என்ன பிடிக்கும், நீ என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை செஞ்சு தர்றேன், நீ சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பிரேமு, நான் பேட்டை பார்க்கணும், எனக்கு தெரியும் அவள் இறந்துட்டான்னு சொல்லிட்டு, ஆனால் நான் அவகிட்ட கடைசியாக பேசணும், ப்ளீஸ் என்னை இங்கேருந்து போக விடுங்க, நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, உனக்கு உடம்பு எல்லாமே நல்லபடியாக சரியானதுக்கப்புறம் போகலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் பிரேம் சொல்கிறாங்க, இப்போ கூட நீங்கள் என்ன போக விட மாட்டேங்கிறீங்கல்ல, நான் என்ன உங்ககிட்ட அந்தளவுக்கு மோசமாவா நடந்துக்கிட்டேன், அந்தளவுக்கு கெட்ட பொண்ணாக இருந்தனா, அதனால தான் நீங்கள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்குறீங்களா என்னன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அதுங்க அப்பா, இல்லைம்மா அந்த மாதிரியெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லவும் பிரேம் சொல்கிறாங்க, அப்படின்னா நீங்கள் எதுக்காக என்ன போக விட மாட்டேங்கிறீங்க, அவள் ஆல்ரெடி இறந்துட்டா, இனி நாங்கள் 2 பேரும் என்ன நினச்சாலும் சேர்ந்துருக்க முடியாது, ஸோ நான் கடைசியாக அவளை பார்க்கணும், என்ன போக விடுங்க, தயவு செஞ்சு இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ், உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லிட்டு பிரேமுமே அப்படி கெஞ்சி கேட்குறாங்க, அழுகிறாங்க. என்னால் இந்த வலியை தாங்கிக்க முடியலை, எனக்கு அவ்வளோ வலிக்குது, என்னை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, இனிமேல் சேர்ந்து இருக்க முடியாது, கடைசியாக ஒரு பாய் சொல்லிட்டு வரேன், அவன் ஃபியூனரலை அட்டன் பண்ணுறேன் அப்படின்ட்டு எவ்வளவோ தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கெஞ்சி கேட்குறாங்க. ஆனால் அப்போவும் அவங்க அம்மா அப்பா அப்படி கல்லஞ்சக்காரன் மாதிரி நிற்கிறாங்க, அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேமோட அப்பா பிரேம் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸு அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. பிரேமு சொன்னது, நான் உங்ககிட்ட அந்தளவுக்கு மோசமாகவா நடந்துக்கிட்டேன், நான் அந்தளவுக்கு கெட்ட பொண்ணா, அதனால தான் பனிஷ்மெண்ட்டா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே பிரேமையுமே போய் பார்க்குறாங்க. பிரேம் அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க தலையை தடவி கொடுத்துட்டு அப்படி பொறுமையாக பார்க்குறாங்க. ஒருவேளை அவர் மனசு மாறிட்டாரோ அப்படின்னு நினச்சா அப்போ இல்லை, எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே அமைதியாக போயிடுறாரு. பிரேமு தனியாக இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே சாப்பிடலை, தூங்கலை, அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க, பேட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா ஓடி வர்றாங்க. என்னாச்சுடா உனக்கு, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்ன, நான் இருக்கேன் சரியா, நீ அழுகாதன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அப்போ பிரேமு, நீங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்க, நான் அவளை ரொம்பவே லவ் பண்ணுறேன், எதுக்காக என்கிட்ட இந்த அளவுக்கு கொடூரமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே பார்க்குறாரு. ஆனாலும் அவர் எதுவுமே பேசுகிறதில்ல, எந்த அளவுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வேடிக்கை மட்டுமே பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ அவங்க வீட்டுக்கு கிரிச்சுமே வர்றான். உடனே பிரேமோட அப்பா, என்ன நீ மட்டும் வந்திருக்க, உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கிரிச்சு, இனிமேல் இந்த மேரேஜ் நடக்காது அப்படின்னு சொல்கிறான். உடனே பிரேமோட அப்பாவுமே, எனக்கு புரியுது,
நீ கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணு, பிரேமு நார்மல் ஆகிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கிரிச்சு, பிரேமோட மனசில் யார் இருக்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இனியுமே நீங்கள் அவளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவள் விருப்பப்படி இருக்கட்டும். இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், இப்போ சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிச்சுமே அங்கேருந்து கிளம்புறான். அப்போது சடனாக பிரேம் ரூமில் இருந்து ஒரு பயங்கர சத்தம் கேட்குது. உடனே அவங்க 2 பேரும் ஓடி போய் பார்க்குறாங்க. பிரேம் அவங்க பெட்டில் இருந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க அம்மா அப்பா என்னாச்சுடான்னு சொல்லிட்டு பிரேமை தூக்குறாங்க. பிரேமு, எனக்கு வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா அழுதுகிட்டே, நீ அப்படி சொல்லாத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட மூஞ்ச பார்க்குறாங்க. அப்பவும் அவங்க அப்பா எதுவுமே சொல்கிறதா இல்லை. புள்ள என்னன்னு தான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படட்டுமே அப்படின்னு வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறாரு. அப்போ அவங்க அம்மா அவங்க அப்பாவை அந்த அளவுக்கு முறைச்சி பார்க்குறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா, பிரேமோட அம்மா ரொம்பவே கோவப்பட்டு பிரேமோட அப்பா கிட்ட பேசுகிறாங்க. இதுக்கு மேலேயும் என்னால் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்க முடியாது. அவள் என்ன சொன்னானே நீங்கள் கேட்டீங்கல்ல, அவள் சாக போகிறேன்னு சொல்கிறா. இது வரைக்கும் நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நான் செஞ்சேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் அதை செய்ய மாட்டேன். எனக்கு நம்ம பொண்ணை பார்த்தீங்களா, அவள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கா, நான் அவளை காப்பாற்றணும். இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமோட அப்பாவுமே, நான் செய்கிறது எல்லாமே அவளோட நல்லதுக்கு தான், அவளுக்காகத்தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ அதில் உங்களோட விருப்பப்படி எதுவுமே பண்ணலையா, அவள் உங்களுக்காகத்தான் இது எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டா. எனக்கு என் பொண்ணை ரொம்ப பிடிக்கும், இதுக்கப்புறமும் அவள் கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் டேனு, பவ்வு, சீட்டா இவங்க 3 பேருமே பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, பிளாக் கலர் ட்ரெஸ் எதுக்கு போடுவாங்க, ஏதோ ஒரு துக்கமான விஷயத்துக்கு போடுவாங்க இல்லையா. இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஒருத்தருக்கு டெத்து எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் அவங்க இந்த உலகத்தை விட்டு போகலாம், ஆனால் அவங்களோட மெமரிஸ் மட்டும்தான் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி டேனுமே சொல்கிறாங்க. அதுக்கு சீட்டா, ஸோ அதுக்காகத்தான் நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்கிறாங்க. அப்போ டேனு, பிரேமை காண்டாக்ட் பண்ணவே முடியலையே, அவங்க பேரண்ட்ஸு அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா அவளை நம்ம நேரில் போய் பார்க்கலாம், அவகிட்ட பேசக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க, அவளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லவும் பவ்வு, அப்படின்னா நம்ம இப்போவே நம்ம பிரேமை போய் பார்க்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே எழுந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது கரெக்டாக பிரேமோட அம்மா கால் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவங்க எல்லாருமே நாங்கள் அதுக்கு தான் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம், ஓகேவா. இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.